ஆளுநர் அவர்கள் தமிழ்நாட்டில் ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு ஒரு காரணம், கவர்னர் ரொம்ப அக்கறையாக பேசுவார். எல்லாம் என்ன நோக்கம்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் இவ்வளோ தூரம் வந்து நம்ம தோழி விடுதி கொடுத்துருக்கோம். பெண்கள் வந்து நம்மளுடைய என்ரோல்மெண்ட் ரேஷியோ, கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோவில் பெண்கள் நல்லா படிச்சுக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் கல்வி பயில்றாங்க. தமிழ்நாடு தான் வந்து 38% மேல் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து வேலைக்கு செல்லுகின்ற பெண்களாக இருக்கிறார்கள். இந்தியாவிலே அதிகமான ரேஷியோ. இது எல்லாமே இவங்களை பாதிக்குது. அது போக விடியல் பயணம்னு போட்டு அவங்கள ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணிக்க வைக்கிறது. இது அதான் கல்வியை கொடுக்குறோம், அவங்களுக்கு பயணத்தை கொடுக்குறோம், எக்ஸ்போஷரை கொடுக்குறோம், உரிமை தொகை அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம். அப்படிங்கும்போது இவனுங்களுக்கு பதறுது. ஏன்னா இந்த மாடல் பெரிய ஹிட் ஆகுது, மற்ற மாநிலங்கள் இதெல்லாம் கேள்வி ஆகுது. என்ன ஒரே ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குன்னா, நாம் ஹிந்தியில் இதை பேசி கொண்டு போய் அங்கே சேர்த்துடணும்னு நினைக்கிறேன் போகிற போக்கு பார்த்தா. ஏன்னா நம்ம என்னமோ ஹிந்திக்கு பெரிய எதிரி மாதிரி ஒரு சித்தரிச்சு இருக்கிற வேலையை நார்த்தில் செஞ்சுக்கிட்டே இருக்கானு இவனுங்க. அது தப்பு. நம்ம எந்த மொழிக்கு எதிரானவர்கள் அல்ல, ஹிந்தி மொழி திணிப்புக்கு தான் எதிரானவர்கள். அவரவர் தாய்மொழியை பாதுகாத்துக்குங்கன்னு சொல்கிறோம், அடையாளங்களை பாதுகாத்துக்குங்கன்னு சொல்கிறோம். நமக்கு டைவர்சிட்டி பிடிக்கும், வேரியஸ் கலர்ஸ் பிடிக்கும், ஆனால் அதில் யூனிட்டி தேவைன்னு நினைக்கிறோம். ஆனால் அவங்க எப்படி சித்தரிக்கிறாங்கன்னா, இல்லை இவங்களுக்கு கருப்பு மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து நம்மளை ஓரங்கட்டி நிறுத்துகிற வேலையை. ஆமாம், எங்களுக்கு கருப்பு தான் ஏன் பிடிக்கும், எங்கள் அடையாளம் தான் என்ன பேசுவாங்க. அப்போ தெளிவாக ஒரு விஷயத்தை அவங்க நிலநிறுத்துறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த சனாதன கொள்கைகளை இதன் மூலமாகவும் பெண்களை பயமுறுத்தி வீட்டோடு இருந்துக்கணும், ஆண்கள் தான் மற்ற வேலைகள்லாம் செய்யணுங்கிறத ஆர்எஸ்எஸ்னுடைய கோர் அஜெண்டாவை இவங்க வடநாட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் காணாமல் போகிறது, இந்த பிரச்சனையெல்லாம் பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கு காரணம் இதுதான். நீ அனுப்புனா காணாமல் போகிறாங்க பாத்தியா, சேஃப்டி இல்லைல்ல, படிக்க வைக்காத, காணாமல் போகிறாங்க பாத்தியா. என்சிஆர்பி டேட்டாவில் கூட கிடைக்காதுடா உன் பிள்ளை காணாமல் போச்சுன்னா பார்த்துக்கடா, அப்படி தானே வச்சுருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இருக்கா? இவன் சொல்கிறானே வாயில் வருது, பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். ஏன்னா அஃபிஷியலாக இருக்கும். தனியாக இருந்து பேசுகிறதா இருந்தால் எப்படி வேணாலும் பேசிடலாம். இப்போ அவர் பேசுகிறார் இல்லைங்களா, என்ன ஆதாரத்தை வச்சு பேசுகிறாரு? ப்ரொடியூஸ் பண்ண 30,000 பேர் ப்ரெக்னென்ட்னா ப்ரெக்னென்சி லிஸ்ட்டு கொடுக்கணும். 30,000 பேர், இந்த பெண்கள், இந்த பெண், இந்த பெண்ணினுடைய தகப்பனார், இந்த ஊரில் வசிக்கக்கூடியவர், இதான் சொல்லி லிஸ்ட்டு கொடுக்கணும்ல. 10 30,000 அடிச்சுட்டு போகிற. நான் திரும்ப அவர்கிட்ட கேட்குறது, ஒருவேளை குஜராத்தாக இருக்கும், செக் பண்ண சொல்லுங்கள் ரெக்கார்டை, இல்லை யூபியாக இருக்கும், இல்லைனா டெல்லியாக இருக்கும். தமிழ்நாட்டில் சத்தியமாக நடக்காது, வகுந்துருவான். ஒருவேளை அது பொய்யா இருந்தால், அவர் சொன்னது பொய்யா இருந்தால் அவர் நடவடிக்கை வரும்ல. இப்போ அவர் நான் விதிவிலக்கா என்ன? இது மாதிரி அரசு மீது அபாண்டமான பொய் குற்றச்சாட்டுகள் வைப்பவர்களை அவ்வளோ எளிதாக கடந்து விட்டுற மாட்டோம். பதிவில் எடுத்து வச்சுருக்கேன், இந்த வீடியோ பத்திரமா வச்சுருக்கோம். பதில் சொல்லி தான் ஆகணும். விரைவில் அதுக்கான நிகழ்வுகளை பார்க்க தானே போகிறோம்.